கோல்ஃப் கிளாஷ். இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோல்ஃப் விளையாட நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா இது மூலமாக நீங்கள் விளையாண்டுக்கலாம். அதே போல் இது வந்துட்டு உங்களோட ரைட் ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் விளையாடும்போது. எனக்கு இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த பாலை நான் கரெக்டாக போடணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டார்கெட்டை பார்த்து ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா இதில் கரெக்டாக ட்ராக் பண்ணி அந்த ஏரோ வந்து நீங்கள் பார்த்துங்க. அந்த ஏரோ கரெக்டான பாயிண்டில் வரும்போது நீங்கள் பிச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக போகும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேப் டு கண்டினியூ கொடுக்குறேன் நான். இப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆப்போனண்ட்டை எடுத்துகிட்டு வரோம் இப்போ. ஸோ இப்போ நீங்கள் கெஸ்ட்டாக இருக்கீங்க இந்த சைடு, உங்களோட ஆப்போனண்ட் வந்து ரைட் சைடு சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாரி வந்துட்டு ஆப்போனண்ட் எடுத்துகிட்டு வரும். இப்போ தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் வந்துட்டு நம்ம லெவல் வந்துட்டு பிகினர் தான் இப்போ. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு கோல்ஃப் விளையாண்டுக்கலாம். வெர்டிக்கல் அட்வென்ச்சர் இந்த ஆப் பார்த்திங்கன்னா இது ஒரு கேமிங் ஆப். நீங்கள் பாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளாப்பி பேர்டுன்னு ஒரு கேம் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க. ஸோ சேம் அதேமாரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ளாப்பி பேர்டு கேம் மாரியே தான் இருக்கும் இது. ஸோ இதுக்குள்ளே ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்குது. ஃப்ரீ டைமில் நீங்கள் விளையாண்டு பாருங்கள். பட் இந்த ஆப் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் விளையாண்டு பார்த்துருக்கேன் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் வந்துட்டு என்ன சொல்கிறது, டைம் வந்துட்டு ரொம்ப நமக்கு கன்சியூம் ஆகிறதே தெரிய மாட்டேங்குது நமக்கு. அந்தளவுக்கு கொஞ்சம் டைம் பர்னர் ஆப் தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இக்னைட் கோட்ஸ் இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக லைஃப்குள்ளே போகிறேன். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500 கோட்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 500 கோட்ஸ் இருக்குது. இது அதேமாரி இங்கே இன்ஸ்பிரேஷனில் போனீங்கனாலும் ஒரு நியர்பை ஒரு 500 கோட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது கோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கோட்ஸை வந்துட்டு நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காப்பி ஆஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் காப்பி ஆயிரும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்துட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்க போகிறது ரெட்ரோ டெக்ஸ்ட். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளாக இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. அதேமாரி வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் இதெல்லாம் கிரேடியன்ட். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் எக்ஸாம்பிளாக டைப் பண்ணுறேன். இப்போ நான் சும்மா மே கலர் டெக் தமிழ்னு இங்கே டைப் பண்ணுறேன். கீழே என்னோடய பேர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு இங்கே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் வரும். இப்போ ஏதாவது பேக்ரவுண்டில் பிடிச்சிருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளாக இந்த பேக்ரவுண்டுக்கு பிடிச்சிருக்கு, இங்கே மேலே செலக்ட் ஆகிடுச்சு. அதேமாரி டெக்ஸ்ட்டோட கிரேடியன்ட் நீங்கள் கூட இங்கே மாற்றிக்கலாம். இதில் எக்ஸாம்பிளாக இந்த கிரேடியன்ட் நல்லா இருக்குன்னு கொடுப்பீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேட் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மே கலர் டெக் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு தனித்தனி ஸ்டைலாக வந்துடுச்சு. அதேமாதிரி கார்த்திங்கிறது தனி போல்ட்டாக வந்துடுச்சு. ஸோ இதுமாரி நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன போஸ்டர் மாரி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளாக இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ப்ளஸ் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுங்க. இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனது பார்த்திங்கன்னா உங்களோட லைப்ரரியில் இருக்கும்.
இங்கே இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் அண்ட் தென் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டேட்டஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேரும் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிற ஆப் பேர் வந்துட்டு வெதர் ரேடார் அண்ட் லைவ் மேப்ஸ். இந்த மேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக உங்கள் சிட்டியில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்துட்டு வெதர் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்துட்டு உங்களோட வெதர் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் கரண்டாக பார்த்து 32 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதேமாரி இது கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கும் வந்துட்டு எவ்வளோ வெதர் வந்துட்டு இருக்க போகுது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் இங்கே வந்து டேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெய்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெய்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு எவ்வளோ இருக்க போகுது, இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்க போகுது, அதேமாரி மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே போல் சன் வந்துட்டு எப்படி க்ளவுடியாக இருக்க போதா இல்லை வந்துட்டு ரொம்ப சன்னியாக இருக்க போதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதில் இப்போ ரேடார் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட ஏரியாவில் வந்துட்டு எப்படி எந்த நேரத்தில் வந்துட்டு மேகங்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பை. ஸோ எப்பப்போலாம் மழை வருமோ அப்பப்போ இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான்ஸ் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் Facebook and Twitter.